அவந்திகா மயக்க தெரிஞ்சு எழுந்து பார்த்ததும் அங்க யாரும் இல்ல. பூரா இடத்துலயும் ரத்தம் தெரிச்சிருந்தது. அதை பார்த்து அவங்க அம்மாவும் இறந்துட்டு தான் நினைச்சிட்டா. ஆனா ஒரு மந்திரவாதி மட்டும் யார் கண்ணுக்கும் தெரியாம தப்பிச்சிட்டா. அது ஊர் ஜனங்க யாருக்குமே தெரியாது. எல்லா மந்திரக்காரங்க சூனியக்காரங்களும் இறந்துட்டு தான் நினைச்சாங்க. அந்த உடல்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து புதைக்கிறதுக்காக ஊர் ஜனங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சடலங்கள்ல ஒரு சூனியக்காரைய உடம்புல ஏதோ எழுதப்பட்டிருந்த மாதிரி இருந்தது. அது என்னன்னு பாக்கிறதுக்காக போய் படிக்க போனாங்க. அவ உடம்புல ஏதோ எழுதியிருக்காப்புல இருக்கே, அது என்னன்னு கொஞ்சம் படி தம்பி. இந்த ஊரின் அழிவு கூடிய சீக்கிரம் நடக்கும். நாங்கள் யார் என்பது தெரியாமல் நீங்கள் எங்களுடன் மோதிவிட்டீர்கள். என்னங்கய்யா இப்படி எழுதிருக்கு? அதானே, என்ன இப்படி எழுதிருக்கு? அப்போ இவங்க கூட்டத்துல யாரோ ஒருத்தர் தப்பிச்சிருக்காங்க. ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். என்ன இப்படி ஆயிடுச்சு? இது என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. என்னங்க ஐயா இது, இவ்வளவு தெளிவா திட்டம் போட்டும் எப்படியோ எங்கேயோ சரிக்கிடுச்சே. தெரியல, இவங்க கூட்டத்துல யாரோ ஒருத்தரோ 2 பேரோ தெரியல, ஆனா தப்பிச்சிருக்காங்க. அவங்க மூலியமா அந்த ஊருக்கு பெரிய ஆபத்து வரலாம். நம்ம தலையில என்ன எழுதிருக்கோ அது நடக்கட்டும். சரி, இவங்க எல்லாம் புதைச்சிட்டு வாங்க போலாம். வேண்டாம், வசியம் அது இதுன்னு போனது நடந்தனே. நம்ம அம்மாவோ அப்பாவோ இருந்தாங்க. நமக்கு ஏன் அதே தோணுது? தப்பு, நம்மளும் அதே வழியில போக கூடாது. எனக்கு இருக்கிறது ரிஷி மாமா மட்டும்தான். அவரையும் நான் இழந்துடக்கூடாது. என்ன ஏன் அப்படி போகுது? ஆனா ரிஷி மாமா எனக்கு வேணுமே. வேற ஏதாச்சும் வழி இருக்கா? அம்மா அடிக்கடி ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சுட்டே இருப்பாங்க. அந்த புத்தகம் கூட அந்த ரூம்ல இருக்கு. ஆனா அந்த ரூம் பூட்டி இருக்கே. அதோட சாவி எங்க இருக்குன்னு தெரியலையே. பல வருஷங்களா அது பூட்டியே இருக்கு. அது சாவி தேடி பார்ப்போம். அங்க இல்ல, இங்கேயும் இல்ல, எங்கேயுமே இல்லையே. தேடி தேடி பார்த்து டயர்டானதான் மிச்சம். எனக்கு ஒரு தூக்கமா வருது. நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கவா செய்யறேன். இது எல்லாம் அவந்திகா கனவுல காண்ற விஷயங்கள். அப்போ அவனுக்கு காதுல ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. அது என்னன்னு ஒத்து கேட்க ஆரம்பிச்சான். அது வயிற்றுல உள்ள பிறக்காத ஒரு ஆண் குழந்தையோட இதய துடிப்பு சத்தம். அந்த சத்தத்தை கேட்டதும் அவன் சிரிக்க ஆரம்பிச்சான். என்னோட தேவை நிறைவேற போகுது. இது எல்லாமே நேர்ல நடக்கிற மாதிரி அவந்திகாவை கனவுல பாத்துக்கிட்டே இருந்தா. அவன் நின்றுட்டு இருந்த அந்த இடம் ஏற்கனவே அவந்திகாக்கு பழக்கப்பட்ட இடம் மாதிரி இருந்தது. இருந்தாலும் அவளோட பார்வைக்கு அது மங்களாதான் தெரிஞ்சது. முழுசா அவளால பார்க்க முடியல. அந்த பயங்கரமான காட்டுக்குள்ள மிருகங்கள் செல்ல கூட பயப்படும். அப்படி ஒரு காட்டுக்குள்ள நின்றுட்டு இருந்தான் அவன். அப்போ அவன் கண்களை மூடி ஏதோ மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சான். அவன் அந்த மந்திரங்களை சொன்னதும் ஒரு அக்னிகுண்டம் தானா தோண்டுச்சு. அதற்கு முன்னாடி நின்று அவன் ஏதோ பூஜை செய்ய ஆரம்பிச்சான்.
அவன் அந்த அக்னி குடத்துக்கு முன்னாடி நின்னு மந்திரங்கள் சொன்னதும் அதுல இருந்து நிறைய உருவங்கள் நிழல் போல வர ஆரம்பிச்சது. அது ஊரை நோக்கி போகுச்சு. போ, என் வேலையை நிறைவேத்து. இப்போ அந்த குழந்தை வளர்ந்துட்டு இருந்த அந்த வீட்டோட முன்னாடி அந்த நிழல் உருவங்க வட்டமிட ஆரம்பிச்சது. அந்த துஷ்ட சக்திங்க அந்த வீட்டுக்குள்ள நுழையணும்னு நினைக்கும் போது வேற எங்க இருந்தோ அதே மாதிரி ஒரு உருவம் வந்து அதை தடுத்தது. அவ தடுத்ததும் அந்த நிழல் உருவங்கள்லாம் மறைஞ்சு போச்சு. மீண்டும் அந்த நிழல் உருவங்கள் அந்த வீட்டுக்குள்ள நுழைய முயற்சிக்கும் போது மறுபடியும் இன்னொரு உருவம் அதை தடுத்தது. இதே போல பல முறை முயற்சி செஞ்சும் அது தோத்து போச்சு. கடைசி வரைக்கும் அந்த நிழல் உருவங்களால அந்த வீட்டுக்குள்ள நுழையவே முடியல. என்னது இது? ஏதோ ஒரு சக்தி என்னோட சக்தி உள்ள நுழைய விடாம தடுக்குது. மறுபடியும் போ. இல்ல, ஏதோ ஒரு சக்தி தடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த குழந்தைக்கு அருகில் இருக்கிற சக்தி என்னன்னு கண்டுபிடிக்கணும். இல்லனா அந்த குழந்தைய நம்மளால எப்பவுமே தொட முடியாது. அந்த குழந்தை இருந்தா மட்டும்தான் நம்மளால நம்முடைய சக்தியெல்லாம் அடைய முடியும். நான் நினைச்ச காரியம் நடக்கணும்னா எனக்கு அந்த குழந்தை வேணும்.